Hi viewers, very warm welcome to Coding Tamla. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பைத்தானில் பாலிமார்ஃபிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன, தென் அதில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமும் போட்டு லைவ்லேயே வந்துட்டு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு அதில் என்ன வீடியோட கடைசியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக பாலிமார்ஃபிசம் அப்படின்னா பைத்தானில் என்ன அப்படின்னா, ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்றோட ஜென்ரல் மீனிங்கே என்ன அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பாலிமார்ஃபிசம்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றது மீனிங். ஸோ இங்கே மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு வேர்டாக மட்டும் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றது இருந்தால் மட்டும் போதாது. ஸோ மெனி ஃபார்ம்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். தட் மீன் இங்கே கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு இங்கே ஜஸ்ட்டு ஒரு ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரூம். ஓகே, அந்த ரூம் வந்துட்டு ஒரு கிளாஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுதான் வந்துட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட், தட் மீன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன அப்படின்னா நமக்கு தேவையான கோட் எழுதி வச்சுருப்போம். ஸோ இங்கே பாலிமார்ஃபிசம்னா அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கிளாஸில் இருந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வேறு கிளாஸ்லேருந்து கால் பண்ணி வேறு டிஃப்ரெண்ட் அந்த உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் கோடை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி வேறு ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான், ஆனால் வேறு அந்த கிளாஸுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அந்த கிளாஸில் உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், தட் மீன் ஃபங்க்ஷன்ஸில் அதுக்குள்ளே இருக்க கோட், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு சைல்டு கிளாஸ்லேருந்து கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கோடை ஓவர் ரைட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம் அப்படின்றது. இப்போ சொல்கிறப்ப கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, கோட் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் நிறைய ஒரு 3 ஷேப்ஸோட ஏரியாவை கேல்குலேட் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா பாலிமார்ஃபிசம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னா பைத்தானில் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கிளாஸுக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் நம்ம வந்துட்டு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வேணுமோ அத்தனை ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது ஒரு ரூம்குள்ளே நம்ம எத்தனை பெட்டினாலும் வச்சுக்கலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, பட் ரூமோட சைஸை பொறுத்து இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. இமேஜினரியாக கான்செப்டாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா நிறைய பாக்ஸை வைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி தேவையான பொருள்லாம் நம்ம போட்டு வைக்க முடியுமோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம தேவையான கோடை வந்துட்டு எழுதி வைக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஷேப் அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸுக்கு ஷேப் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏரியா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏரியா அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியாவை கேல்குலேட் பண்ண தேவையான எல்லா கோடையும் ஓவர் ரைட் பண்ண போகிறோம். பட் டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த கிளாஸுக்குள்ளே எந்த ஒரு ஷேப்ஸை வாங்குறதுக்கான ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கான எந்த கோடும் எழுத போகிறதில்ல, அடுத்தடுத்து சைல்டு கிளாஸ் தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏரியா கேல்குலேஷன் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஏரியா கேல்குலேஷன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஒரு இன்புட்டும் வாங்கலை, எந்த ஒரு ஷேப்போட ஏரியா ஃபார்ம்லாம் எழுதலை. ஸோ அப்படின்றப்போ ஏரியா கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன், தட் மீன் ஆப்ஜெக்ட், அதை தான் நம்ம வேறு பேரண்ட் சைல்டு கிளாஸ்லேருந்து கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ரெக்டாங்கிள் அப்படின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் எதுக்காக அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ண போகிறோம், அதுக்கான கிளாஸ் தான் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஒரு கிளாஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரண்ட் கிளாஸையும் வந்துட்டு இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். தட் மீன் இதுக்கான மீனிங் என்னென்னா நம்ம இந்த ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருந்துட்டு இந்த ஷேப்புன்ற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், உள்ளே இருக்க கோடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஷேப்னு கொடுத்துரும் இல்லையா, இதுக்கான மீனிங் என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்த ஒரு ஃபங்க்ஷனை இதுக்காக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா டெஃப் இனிட் அப்படின்னு. ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
டெஃபினிட்னு கொடுத்துட்டு செல்ஃப் சாரி அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ செல்ஃப் கமா லென்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா வித்து. ஓகே, ஸோ இங்கே வித்துன்னு கொடுத்துட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா டெஃப் இன்னிட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இன்னிட்டோட அப்படின்றது என்னென்னா பைத்தானில் இன்பில்டாகவே இருக்கிற ஒரு கீவேர்டு தான் வந்துட்டு இன்னிட் அப்படின்றது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற ஃபங்க்ஷன்ஸுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா மற்ற எந்த ஃபங்க்ஷனாலும் எடுத்துக்கோங்க, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும். பட் இன்னிட் அப்படின்ற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் வந்துட்டு பைத்தானோட இன்டர்பிரட்டர் அந்த கோடிங்கில் பார்த்த உடனே அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த இன்னிட்ன்ற கீவேர்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு இதுதான். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவாகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இன்னிட் அப்படின்ற என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, என்னென்னா டீகோரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்னிட் அப்படின்றதுக்கு. ஓகே, ஷோர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே லென்த்து வித்தெல்லாம் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்காக ரெக்டாங்கிளோட லென்த்து தேவை, ரெக்டாங்கிளோட வித்து தேவை. ஸோ அதை வந்துட்டு யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கணும் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக அதை பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த பேராமீட்டர்ஸை இன்புட்டாக கொடுத்துருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு செல் டாட் வித்து லென்த் எல்லாம் போட்டு சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல் டாட் வித் இஸ் ஈக்குவல் டு இந்த வித்துன்றதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் சேவ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் வித்தை மல்டிப்ளை பண்ணி நம்மளோட அவுட்புட்டை வாங்க போகிறோம். ஓகே, ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா லென்த் வித் அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இன்புட் வாங்கிட்டேன், அடுத்து என்ன ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே செல்ஃப் மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பைத்தானே உள்ள செல்ஃப்னு போட்டுக்குது இல்லையா. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்ன்ற கீவேர்டு வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையில் உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு மேண்டட்டரி. ஸோ இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இந்த ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அவுட் வேணுமோ அதை கோடை இங்கே எழுதணும். ஓகேவா, நான் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா லென்த்தையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ செல்ஃப் டாட் லென்த்துன்னு கொடுக்குறேன், அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு செல்ஃப் டாட் பிரெத்துன்னு கொடுக்குறோம், சாரி வித்து. ஓகே, செல்ஃப் டாட் வித்து தானே வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான கோடை எழுதி முடிச்சிட்டேன். ஸோ ரெக்டாங்கிள் கூட ஏரியா ஃபார்முலா கோடு வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு கிளாஸை கிளியர் பண்ணுறேன். எதுக்காக இன்னொரு கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3 ஆப்ஜெக்ட்ஸோட ஏரியாவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதுக்காக சர்க்கிள்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ளே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஷேப்னு கொடுத்துருக்கேன் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம ஷேப்புக்குள்ளே இருக்க ஏரியா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம கோடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அந்த கோடை தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த கோடை எழுதி முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே டெஃபினிட்னு கொடுக்குறேன், டெஃபினிட் ஆஃப் இதுக்குள்ளே செல்ஃப்ன்ற ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே வந்து பேராமீட்டர்ஸை கிரியேட் பண்ணியே ஆகணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஷூர். ஸோ இது முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ரேடியஸ். ஓகே, ஸோ செல்ஃப் டாட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ செல் டாட் ரேடியஸ் முடிஞ்சது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்மளோட ஏரியா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம கோடை ஓவர் ரைட் பண்ணி நம்மளோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு 3.14ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்னென்னா பையோட வேல்யூ, நமக்கு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா தெரியும் இல்லையா, பைஆர் ஸ்கொயர். ஸோ செல்ஃப் டாட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரேடியஸ் டபுள் ஸ்டார் 2, ஏன் அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் செல்ஃப் டாட் ரேடியஸ் இன்ட்டு செல்ஃப் டாட் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஒன்று தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் தேவை. ஓகே, சாரி ட்ரையாங்கிள். இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்புன்ற கிளாஸை வந்துட்டு இன்புட்டாக கொடுக்கணும். இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம வந்துட்டு எண்டாக முடியும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆர்குமெண்ட்டை வாங்குறதுக்காக ஒரு டீகோரேட்டர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு அதோட பேஸ் அண்ட் ஹைட் வேல்யூ தேவை. ஸோ அதுக்காக வந்துட்டு அதை பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த ஜஸ்ட்டு யூசர் வந்துட்டு
நான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு இன்புட்டை பாஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம இங்கே வேரியபிளை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள். ஸோ ஜஸ்ட் செல்ஃப் டாட் பேஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ செல்ஃப் டாட் பேஸில் பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு இது இருக்கு இல்லையா? செல்ஃப் டாட்டு ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு தேவைன்னா ஆர்குமெண்ட்ஸை வாங்கிட்டோம். ஸோ தட் மீன் வேரியபிள்ஸை வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு ஏரியாவை கால்குலேட் பண்ண வேண்டியது தான் மிச்சம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஏரியாவை கால்குலேட் பண்ணுறேன். ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்ன்ற அதே ஃபங்க்ஷன், சாரி ஏரியான்ற ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதுனா போதும். ஸோ ஜென்ரலான ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா half into base into height. ஓகே, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 0.5 டைம்ஸ் பேஸ் டைம்ஸ் சாரி இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் பேஸ். ஓகே, ஸோ செல்ஃப் டாட் பேஸ் டைம்ஸ் செல்ஃப் டாட் ஹைட். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட எல்லாமே முடிஞ்சது. ஓகே, ஸோ எல்லா கேல்குலேஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகணும், ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணணும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறது அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸையும் வந்துட்டு டிஃபைன் பண்ணி அதில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஷேப்புன்ற இருக்குது, தட் மீன் அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷேப்புக்குள்ளே இருக்க ஏரியா ஃபங்க்ஷன் தனித்தனியாக கால் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை, எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படின்ற சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு சொல்லும்போது குழப்பமாக இருக்கலாம், பட் கோட் பண்ணும்போது புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை, ஓகே ஷேப்ஸ்ன்னு கொடுத்துப்போம். ஓகே, ஏன்னா ஷேப் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நான் அப்போ ஷேப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நான் ரெக்டாங்கிளுக்கு கேபிட்டல் யார் கொடுத்தேன்? ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஆஃப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளாக கொடுத்துட்டு இங்கே நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்க, நான் வந்துட்டு 10,7 கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்து வித்துன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு தெரியுது, அதாவது ரெக்டாங்கிளில் கிளாஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போக வேண்டிய தட் மீன் தேவையான அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து 10,7 அப்படின்றது அதுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கிளுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ரேடியஸ் மட்டும்தான், நான் அதுக்கு ரேடியஸாக 8ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது என்ன ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நம்மளோட பேஸோட வேல்யூ அண்ட் பேஸுக்கு 5ன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு 7ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ சர்க்கிளுக்கு வந்துட்டு 8 இருக்கட்டுமா 7 இருக்கட்டுமா? இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, 7 கொடுத்துப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரையாங்கிளில் கிளாஸு, அதுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்குமெண்ட்டில் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன், சர்க்கிளில் வந்துட்டு ரேடியஸ் எவ்வளோ 7. ஸோ இந்த சர்க்கிள்ன்ற கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இந்த ரேடியஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன், சாரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேடியஸ்ன்ற பேராமீட்டருக்கு இது ஆர்குமெண்ட்டாக போகும், அதை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிளாஸையும் கிளாஸையும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் அதுக்காக வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ ஃபார் ஷேப் இன் ஷேப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்பாக எடுக்கும், அந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற ஏரியாவோட ஃபார்ம்லாம் நமக்கு தேவை. ஓகே, தட் மீன் ஏரியா வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன். தென் அங்கே நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஏரியான்னு மட்டும் கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஷேப் டாட் ஏரியான்னு கொடுக்கும். ஏன் அப்படின்னா அதாவது ஷேப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற ஒரு கிளாஸ் தான். ஓகே, தட் மீன் இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெக்டாங்கிள் எடுக்கும், அப்படின்னா ரெக்டாங்கிள் டாட் ஏரியான்னு கொடுத்தோம்னா ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கிற ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகே, முடிஞ்சது. ஓகே ஷோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்டாங்கிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மித்ததெல்லாம் அதே மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் லூப் கவனிங்க. இங்கே ஃபார் லூப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேப் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் ரெக்டாங்கிள் வந்துட்டு எடுக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணும். இந்த கிளாஸை எடுத்துகிட்டு
அதுக்குள்ளே ஷேப் டாட் ஏரியான்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அப்படியே வந்துட்டு இதை கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன் நம்ம கொடுத்தோம் இல்லையா 10 7 அந்த வித்து லென்த் எல்லாமே அது வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகிட்டு அது இப்போ லென்த்தை தூக்கி செல்ஃப் டாட் லென்த்தில் ஸ்டோர் பண்ணிடும், வித்தை தூக்கி செல்ஃப் டாட் வித்தில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்கிள்குள்ளே என்ன பண்ணிட்டோம், ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்துட்டு இனிட் இருக்கிறதுனால வந்துட்டு டீகோரேட்டர் இருக்கிறதுனால அதுவே கால் ஆகிடும். ஸோ கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஷியோர், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, வென் கால் இட் அக்செப்ட் நோ ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நியூ. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் ஏரியா ஆஃப் செல்ஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி ஏரியா ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தையும் இந்த வித்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பட் ஆனால் வந்துட்டு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பாலிமார்ஃபிசம் எங்கே வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏரியான்ற ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே ஏரியா ஃபங்க்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இந்த கிளாஸ் ஷேப்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே போகணும். அதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஷேப்ன்ற இந்த ஃபங்க்ஷன் கிளாஸை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட இந்த ரெக்டாங்கிள் அப்படின்ற சைல்டு கிளாஸால் ஷேப் அப்படின்ற ஒரு பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் மீன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையில் ஃபங்க்ஷனை வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ நம்ம ரெக்டாங்கில் கால் பண்ணக்கூட நமக்கு வந்து இது வரவே வராது. ஓகே, இது வராது. நம்ம ரெக்டாங்கிள் கால் பண்ணனால நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் இல்லையா கோடிங், அதுதான் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கலாங்க. டக்குன்னு வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கரஸ்பாண்டிங் ஏரியா எல்லாமே வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா 70, சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா 153.86. அதே மாதிரி லாஸ்ட் ஃபைனலோட ட்ரையாங்கிளோட ஏரியா 17.5. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வரும். ஸோ அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோடிங்கிற லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, GitHub லிங்க் கொடுத்துருக்கேன். கோடு வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.